ஏலே மாயண்டே என்ன காய்கறி நிறைய வெட்ட மாதிரி இருக்கு. நாளைக்கு அக்டோபர் 10ஆம் தேதி சரி வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வ கோயில் கொடவிழா வச்சிருக்கோம். சரி ஆமா, அதனால மாபெரும் அன்னதானம் மதியம் 1 மணிக்கு நடக்கும். அன்னதானம்? ஆமா, யார் எவ்வளவு நாள் பேர் வந்து சாப்பிடலாம். சரி சரி. ஆமா, அதனால நம்மளோட ஆசை என்னன்னா நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் அவ்வளவு பேருமே வந்து கலந்துக்கணும் நம்மளோட ஆசை. ஏன்னா லாங்ல இருக்க வந்துட முடியாது, பக்கத்துல இருக்கவங்களாவது வந்து இதுல கலந்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். கையில என்ன சோப்பு துணியோட இதுவும் நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க. இதனாலதான் காப்பு கட்டியிருக்கேன். ஏன்னா போன வெள்ளிக்கிழமே கட்டிட்டோம் நம்ம. ஆமா, 8 நாளைக்கு முன்னாடி கால்நாட்டு கட்டினது. நம்ம குலதெய்வ கோயில் உயிக்காட்டு சொடல பட்டாங்காடு. சரி, ஆமா, அது கோயில் காட்டலாமல அந்த பக்கத்துல தான் இருப்பார். வா பாப்போம் கோயில. இந்த நம்ம கோயில் நீ வரணும் பரவாயில்ல, வந்து கோயில் நான் வந்துட்டு பரவாயில்லாம. சரி சரி. இப்போ வந்து அந்த இருக்க ஆமா மாவால உருவம் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி. நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷலு கோயில் கூட அப்படின்னா இந்த வாழைத்தண்டு வச்சு வாழை மட்டை இருக்கலாம். ஆமா, வாழை மட்டையை வச்சு அதை மடக்கி அதுல உருவம் பிடிச்சி கிழங்கு மாவு யூஸ் பண்ணி அதுல உருவம் பிடிச்சி ஸ்டிக்கர்லாம் வச்சு சூப்பரா சாமி மாதிரியே அச்சஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. சரி சரி. சீரியல் அங்கே வர போட்டுருக்கேன். ஆமா, பண்ணணும்னாடே நம்ம கோயிலா இருந்தாலும் ஊருக்கு கூட மாதிரி கொண்டு வரணும்ல. சரி சரி. ஊர்ல யாரும் கலந்துக்கலாம் கண்டிப்பா. அதுதானே ஊர் முழுக்க பாரு, அன்னதானத்துக்கு இடத்த பாரு பாரு. அவ்வளோ பேருமே வந்து வெட்டி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில மதியம் 1 மணிக்கு கரெக்டா அன்னதானம் நடக்கும். அன்னதானத்துக்கு கொடை பார்க்க வாங்க. ஆமா, நாளைக்கு நைட்டு வந்து சமயப்படப்பும் உண்டு. அதுவும் கறிச்சோறு எல்லாமே உண்டு நைட்டு 2 மணிக்கு. ஆமா, அதுலயும் எல்லாருமே கலந்துடணும். உங்களோட குலதெய்வம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு முறையாவது குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. குலதெய்வத்தை மாதிரி எந்த தெய்வமும் கிடையாது. தேங்க்யூ. ஆமா.